என்ன மீன்? என்ன மீன்? சீலா மீன். இப்படித்தான் வறுக்கணும், இப்படித்தான் குழம்பு வைக்கணும். எங்க பாருங்க, எங்க குழம்பு சூப்பரா இருக்கு. எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட வாங்க. நேரத்துக்கு யூடியூப்ல ஓடுறீங்க என்னைய போய். பாருங்க எப்படி வறுக்கிறோம்னு பாருங்க. எங்களுக்கு ஒரு லைஃப்க்கு என்ன நம்ம லைக் கொடுங்க. ஆமா, அப்படியே பாத்துட்டு விட்டுறாதீங்க. வேக வைக்கணும். வெங்காயத்தை மட்டும் பச்சையோட போட்டு தக்காளி போட்டீங்கன்னா டேஸ்ட் வராது. அதை பார்த்தீங்கன்னாலே உனக்கு தெரிஞ்சு போடும் குழம்பு டேஸ்ட் வர்றது. வேகையிலே தெரிஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு வேகணும் வெங்காயம். அது பச்சையிலேயே போட்ட தக்காளியை போட்டீங்கன்னா வெங்காயம் இந்த மாதிரி வரவே வராது, டேஸ்ட் வராது. ஆனா கறியிடக்கூடாது. செவந்து வந்துச்சா அதுக்கு ஏற்ற மாதிரி தக்காளி பண்ணணும். தக்காளி போடுறது அளவோடு போடணும். குழம்பு ரொம்ப புளிப்பு கட்டிடும். அதுக்குன்னு தக்காளி போடாமே செய்ய முடியாது. குழம்பு தண்ணியா இருக்கும். குழம்பு அரைக்க போடும். முதல்ல எடுத்துட்டேன். நான் இந்த ரவை தூள் தண்ணி எவ்வளவு ஊத்தணும்? தண்ணி வந்து நம்ம மீனுக்கு தக்கன ஊத்தணும். நம்ம மீனுக்கு தக்கன ஊத்தணும். கையை காட்டு, நக்கி பாரு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. உப்பு வந்து அந்த மீன்ல உப்பு போட்டு, உப்பு மட்டும், உப்பு கொஞ்சம் பத்தல, மீன்ல உப்பு போட்டுருக்கேன். அதனால அதை கொஞ்சம் பத்து. குழம்புக்கு எவ்வளவு புளி, அது மீன் கொஞ்சம் தான் இருக்கு. நம்ம குழம்பு வேணும்ல, அதனால போடுங்க. அந்த மீனை போடுறதுக்கு சரியா இருக்கும். அவ்வளவுதான். நீ கொதிக்க வைக்க வேண்டிய என்ன மீன் சொல்லிருங்க. என்ன மீன்? என்ன மீன்? சீலா மீன். இப்படித்தான் வறுக்கணும், இப்படித்தான் குழம்பு வைக்கணும். எங்க பாருங்க, எங்க குழம்பு சூப்பரா இருக்கு. எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட வாங்க. சீலா மீன் செட்டிநாட்டு சமையல். குழம்பு கொதிக்கையிலேயே கலரு சாப்பிடுவோமான்னு தோணும். அப்படி குழம்பு வைப்போம், தெரியுங்களா? என்னமா அநியாய விளக்கா மீன். 200 ரூபா இந்த மீன். அதே மாதிரி சிக்கன் எப்படி குழம்பு? இப்ப நான் என்னென்ன போட்டு அரைச்சேன்? இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகு. கையில என்னதாண்டி இருக்கு, இப்படி ருசியா இருக்கு கருவாடு குழம்பு அப்படின்னு சாப்பிட்டாங்க. சிக்கன், பெப்பர் சிக்கன். மாங்காய் போடணும். மாங்காய் எல்லா மாங்காயும் போட்டுருவா.
புளிப்பு தட்டிடுமா? ஓவரா மாங்காய் போட்டா புளிப்பு தட்டிடும். ஆமா. மீனை போட்டுருவோம். மீனை போட்டுருவோம். சீலா மீனை குழம்பு வைப்போம். எல்லாரும் பாருங்கள். இதான் மீன், சீலா மீன். இதான் சீலா மீன். எல்லாரும் பார்க்க போறாரு நம்ம மீன் குழம்பு. இந்த சைடு சிக்கன் ரெடி. சிக்கன் ஃப்ரை இந்த சைடு. உப்பு, மீன், உப்பு. இதுக்கு உப்பு போட்டியா? கறிக்கு. எதுக்கு? கறிக்கு. ஆமா, உப்பு போட்டுதான் கழுவுனேன். உப்பு, ஒரு கல்லு குறைஞ்சாலும் உப்பு நம்மளுக்கு எச்சா வரும். இறக்க போகும்போது ஊத்தணும். அவ்வளவுதான், இறக்க வேண்டியதா. அந்த இது தண்ணி இது சுத்தமா சுண்டுன ஒண்ணுதான் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலையை ஊத்தணும். ஊத்துனாக்கா இழுந்து வராது. சிக்கன் ஃப்ரை தெரியுமா? நல்லா தண்ணி இழுத்துருச்சு. தண்ணி இழுத்துருச்சு. தண்ணி இழுத்து ஃப்ரை ஆயிடுச்சு. அரைச்சு வச்சிருக்கிற மிளகாய், சோம்பு, சீரகம், மிளகு எல்லாம் போட்டு இதுதான் டேஸ்ட். இதுதான் டேஸ்ட். எல்லா மசாலையும் எல்லாம் கரெக்டா இருக்கு. இந்த சூடா சோத்தை போட்டு சாப்பிட்டு பாருங்க. கொண்டாண்டு இருக்கு. உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு. கரெக்டா எல்லாம் உப்பு எல்லாம் கரெக்டா. இத பார்த்தாலே வச்சு சாப்பிடலாம் போல இருக்கு. பத்தா இருக்கும். கொத்தமல்லி போட்டு இறக்கணும் போட்டு அந்த கொத்தமல்லிக்கு பவர். கொதிக்கும் போதே போட்டா கொத்தமல்லி பவர் கிடையாது. அப்படியே பாத்துட்டு விட்டுறாதீங்க. நிறைய போடக்கூடாது, கரெக்டா போடணும். முட்டையில வேக வச்சுட்டா கம்மியா போடணும். உப்பு போடுவீங்களா? லைட்டா. ஆமா, லைட்டா. மிளகாத்தூள், கடைத்தூள் நாங்களே கையால பண்ணது. மிளகாத்தூள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நல்லா டேஸ்ட் வரும். அவ்வளவுதான்.
சீரகம் ம். எல்லாம் போட்டது, இஞ்சி பூண்டு எல்லாம் ஃப்ரை, அது முட்டை ஃப்ரை. இதுக்கு என்ன மசாலான்னா நம்ம வீட்டு மசாலா. மிளகாத்தூள் போட்டு உப்பு சால்ட்டு லைட்டா போட்டு அதை வந்து பண்ணணும் இந்த மாதிரி. வாங்க சாப்பிடலாம்.